மேடம், இதெல்லாம் லேட்டஸ்ட் டிசைன்ஸ், லேட்டஸ்ட் முகூர்த்த பட்டு கலெக்ஷன்ஸ் மேடம். ஓகே. காஞ்சிபுரம் பட்டு இருந்தா காட்டுறீங்களா? இருக்கு மேடம். சத்யா, இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பெரிய பார்டர், கலர் வேற நல்லா இருக்கு. உனக்காக நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆண்டி, இது என்ன பெரிய பார்டரா இருக்கு? எனக்கு இது சூட் ஆகாது ஆண்டி. சத்யா, அண்ணி தான் சொல்றாங்கல்ல, இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? இந்த பார்டர் நல்லா தானே இருக்கு. அப்போ உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுங்க. ஐய, இந்த புடவை இவளுக்கெல்லாம் சரியா வராது. அப்ப எனக்கு மட்டும் எப்படி சரியா இருக்கும்? பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது சத்யா. வேண்டாம் ஆண்டி, கொஞ்சம் சின்ன பார்டரா பார்க்கலாம். வேணும்னா அபியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. அபி கிட்டயா? அதானே, அபி எதுக்கு? ஆமா ஆண்டி, அவர்தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்த போறாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஓ, அப்படி சொல்ல வரியா? அபி, உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா? இந்த பெரிய பார்டர்? அபி, உங்களுக்கும் என் அக்காவுக்கும் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. உங்க கையால புடவைய செலக்ட் பண்ண வைக்கிறேன்னு நான் என் அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால கல்யாண புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றது? பாத்தீங்களா ஆண்டி, அவருக்கே பிடிக்கல. இது வேண்டாம், வேற காட்டுங்க. அபி, ஒரு மேட்டர் கவனிச்சியா? என்னடா? நாட்டிலயும் சரி வீட்லயும் சரி எப்பவுமே பார்டர் தான் பெரிய பிரச்சனை. டேய், பேசாம இருடா. புடவை கடையில என்ன பாலிடிக்ஸ்? அங்க பாரு. அட, நமக்கும் பொழுது போகணும்ல. சத்யா, இந்த டார்க் கலர் நல்லா இருக்கு பாரு. கொஞ்சம் அடிக்குது ஆண்டி. இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் இப்போ கிராமத்துல கூட கட்டுறதில்ல. சத்யா, அண்ணி எவ்வளவு நல்லதா செலக்ட் பண்ணிருக்காங்க. வாங்கிக்கமா இதையே. இது டார்க் கலர், கருநீல கலருமா. இத கட்டிட்டு நின்னா தூரத்துல இருந்து பாக்கும்போது கருநீலமா தெரியாது ஆண்டி, கருப்பா தான் தெரியும். கல்யாணத்துக்கு கருப்பு புடவைய செலக்ட் பண்ணிருக்காங்களேன்னு வரவங்க போறவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க? அப்படி சொன்னா பரவாயில்லையா? எஸ் எஸ், யூ ஆர் கரெக்ட். இது பாரு, இது எப்படி இருக்கு? இல்ல ஆண்டி, இது எனக்கு வைப் பத்தல. என்னோட செலக்ஷனே வேண்டாங்கறியா? இருக்கட்டும்டி, உன் கழுத்துல தாலி ஏறட்டும், உன் திமிரெல்லாம் மொத்தமா இறக்குறேன். பொதுவா பேஸ்டல் கலர்ஸ் தான் நான் என் மைண்ட்ல வச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் லைட் அண்ட் லைட்டா இருக்கும். அந்த கலர் இதுவா? எடுங்க. இதோ இந்த மாதிரி. அபி, இது எப்படி இருக்கு? சின்னம்மா இவ எதுக்கு எடுத்தாலும் மாமாவே இழுக்கிறா. ஏய், அது ஒண்ணும் இல்லடி, மூத்தார இப்பவே வளைச்சு போட பாக்குறா. ஐயோ, சின்னம்மா சொல்ற. ஏய், நான் விட்டுருவேனா? அபி ஏன் மருமகன். இப்ப பாரு, இந்த சத்யாவை நான் எப்படி விட்டு கட்டுறேன்னு. அவளை ஏதாவது பண்ணுமா? ரொம்ப ஓவரா பண்றா. ஏ சத்யா, நீ புடவை கட்ட ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 2-3 வருஷம் இருக்குமா? நாங்களும் வருஷ கணக்கா புடவை கட்டுறோம். அதுவும் எங்க அண்ணி ஒரு புடவை கட்டினா அப்படியே கல்லுல வடிச்ச சிலை நடந்து வர மாதிரி அப்படியே சிக்குன்னு இருப்பாங்க. எங்க அனுபவத்தை கேட்டு அந்த மாதிரி புடவை வாங்குவியா? அத விட்டு போட்டு
நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியேம்மா. நாங்க பார்க்காத புடவையா? என்கிட்ட 500 இல்ல 1000 புடவை கிட்ட இருக்கும். நீங்க எத்தனை வருஷமா புடவை கட்டுறீங்க? நான் ஒரு 30 வருஷமா கட்டுறேன். உங்க பாடி டைப் என்ன? அப்படின்னா? அதுவே தெரியாதா உங்களுக்கு? ஏய், அப்படின்னா என்னடி? இவ என்னவோ கேக்குறா. அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு பொதுவா 6 விதமான பாடி டைப் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி புடவை கட்டினா நல்லா இருக்கும். நீங்க அப்படியே ஆண்டி கட்டுறீங்க? 6 விதமான பாடி டைப்பா? இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையேம்மா. அது என்ன நீயே சொல்லு. ஆப்பிள், பியர், ரவுண்ட், ரெக்டாங்குலர், ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள். அண்ணி, என்ன அண்ணி இவ புடவை கடையில வந்து கணக்கு பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா? சத்யா சொல்றது கரெக்ட் தான். வாயை கொடுத்தல்ல, இப்ப மாட்டிக்க. இத பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கடைக்கு வருவேன், பாப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குவேன், கட்டுவேன், அம்பிட்டதே சோலி முடிஞ்சுது. அதனால்தான் நீங்க கட்டுற சாரி உங்களுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. புடவை எப்படி வாங்கணும், எப்படி கட்டணும்னு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன அண்ணி இவ இப்படி பேசிக்கிட்டே இருக்கா? நீ ஓல்ட் ஸ்கூல், அவ அல்ட்ரா மாடர்ன் ஸ்கூல். அதான் இவ்ளோ அல்ட்ரா போல இருக்கு இவ. மா உனக்கு நேரம் சரியில்லை, பேசாம நில்லு. சத்யா, ஏன் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ களத்துல இறங்கு. அப்படியா? யாராச்சும் சொல்லணும் தான் நானே காத்துட்டு இருந்தேன். இதோ இறங்குறேன். அபி, அம்மா பாக்குறாங்க, என்ன காப்பாத்து. அம்மா. சொல்லு அபி. சத்யா அவளுக்கு பிடிச்சதையே சூஸ் பண்ணட்டுமா? அபி, அதுக்கு நான் தடையே சொல்லலையேப்பா. எனக்கு தெரியும், கல்யாணம்ங்கிறது ஒரு பிரஷியஸ் இவெண்ட். பெரியவங்க கல்யாண பேச்சு பேசும்போது ஒதுங்கி இருக்கிற பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டு புடவை செலக்ட் பண்ற நேரத்துல மட்டும்தான் களத்திலேயே இறங்குவா. தனக்கு பிடிச்ச புடவைய செலக்ட் பண்றதுக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இது இந்த ஜென்மத்துல ஒரு முறை நடக்கிற வைபவம். அந்த நினைவுகளை அந்த பெண் காலம் பூரா மனசுல சுமக்கணும். அந்த புடவைய அவ வாழ்நாள் பூரா பார்த்து ரசிக்கணும். இது ஒவ்வொரு பொண்ணுக்கும் பொக்கிஷம். அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி டிப்ஸ் தான் கொடுத்தேன்.